கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய நாளுக்குரிய தேவ வார்த்தையானது 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான் என்பதே. இந்த வார்த்தையை நாம் கூர்ந்து கவனிக்கும்போது, அன்பானவர்களே, இந்த வார்த்தையின் மறைபொருளை நாம் அறிந்து செயல்பட அழைக்கப்படுகிறோம். இந்த தீர்க்க தரிசிகளின் புத்திரர் எனப்பட்டவர்கள் விசாலமான கூடாரம் அமைக்க வேண்டிதான் உத்திரத்தை வெட்டுகிறார்கள். அவ்வாறு அந்த உத்திரத்தை வெட்டும்போது கோடரியானது நதியின் தண்ணீரில் விழுந்து விடுகிறது. கோடரியானது இரும்பினால் உண்டாக்கப்பட்டதால் தண்ணீரில் மூழ்கி போனது. எனவே அதை இழந்தவன், ஐயோ இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான் என்று பார்க்கிறோம். இரவலாக வாங்கிய கோடாரியை உரியவரிடம் மீண்டும் அதை ஒப்படைக்க வேண்டுமே என்ற பொறுப்பை உணர்ந்தபடி பதற்றத்தோடு தான் அங்கு கூவினான் என்று பார்க்கிறோம். நாமும் கூட தேவன் நமக்கு இரவலாய் கொடுத்த ஜீவ சுவாசத்தினாலே இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் நாம் அதை தேவனிடம் ஒப்படைக்க கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடிகிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படியாக, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக செயல்பட வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலக மாயையில் நாம் சிக்கிக்கொண்டு உலகம் என்ற நீரில் அமிழ்ந்து போகாதபடிக்கும் பரிசுத்தத்தை இழந்து போகாதபடிக்கும் நாம் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவ்விதமாகத்தான் அவர் வாழ்ந்து முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தாலும் கூட பரிசுத்தத்தை இழக்காமல் சிலுவை பரியந்தம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிதாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரிடத்தில் மீண்டும் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லுகிறதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதையே அந்த வார்த்தைகளையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எனவே நாமும் கூட இந்த உலகத்தில் வாழும்படியாக தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். உலக மாயையினாலே இந்த உலகத்தோடு ஒத்தவர்களாக காணப்படாதபடிக்கு தேவனுக்கு உரியவர்களாக, அவருடைய ஆசீர்வாதம் பெற்றவர்களாக, அதை வெளிப்படுத்துகின்றவர்களாக, தேவனை பிரசித்திப்படுத்துகின்றவர்களாக வாழ்வோம். தேவன் தாமே நம்மை கரம் பிடித்து வழி விலகாதபடிக்கு அவரது சித்தத்தின்படியாக நமக்கு துணை நின்று ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்று விசுவாசிப்போம். ஆமேன், ஆமேன்.